வணக்கம் மாணவர்களே. இன்று எதுகை மோனை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு மோனைனா முதலெழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு தெரியும். எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது எதுகைன்னு நமக்கு தெரியும். ஆனால் மோனையின் வகைகள் 7 இருக்குது. இந்த 7ஐயும் நம்ம பார்ப்போம். முதல்ல பாருங்கள், இந்த 7லையும் சீர்கள் மட்டும் இந்த எந்த சீர்கள்னு பார்த்துக்கோங்க. இணைமோனை இருக்குது. இந்த இணைமோனையில் பாருங்கள், 1வது சீரும் 2வது சீரும் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருது இணைமோனைன்னு தெரியும். அடுத்து பாருங்கள் பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனையில் பாருங்கள், முதல் சீரு 3ஆம் சீரு. சரியா? இப்போ 1 2 இதில் 1 3 ஒன்றி வரும். அதாவது முதல் சீரில் பாருங்கள் துறந்தான்னு இருக்குது. 3வது சீரில் பாருங்கள் துணைக்கூறின் முதல் எழுத்து தூ வருது. சரியா? அடுத்து பாருங்கள் 3வது சீரு. 3வது சீரில் உள்ள மோனை, அதாவது ஒருவு மோனைங்காங்க. ஒருவு மோனைங்கிறது பாருங்கள் 1,4, அதாவது 1வது சீரும் 4வது சீரும் உள்ள முதல் எழுத்து ஒன்றாக இருக்கும். இங்கே என்னென்னு பார்ப்போமா எடுத்துக்காட்டில். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து. சரியா? இங்கே இது அதாவது இது முதல் சீரு 1, இது 4வது சீரு. சரியா? இது ஒன்றே இருக்குது. அடுத்து பாருங்கள் கூளை மோனை. கூளை மோனைங்கிறது பாருங்கள் 1 3 4 1 3 4, அதாவது தானம் தவமிரண்டும் தாங்கா. சரியா? முதல் எழுத்து ஒன்றி வருது. இதனால் இது என்னது கூளை மோனைங்காங்க. அடுத்து மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. முற்று மோனையில் பாருங்கள் 1வது சீரு எல்லா இடத்துலையும் வருது. இதை பாருங்கள் 1 2 3 4. சரியா? அதாவது கற்க கசடர கற்பவை கற்ற பெண். இதில் பாருங்கள் 1 2 3 4 4 சீர்லேயும் என்ன இருக்குது? முதல் எழுத்து ஒன்றாக இருக்குது. அதனால் இது என்ன மோனைம்பாங்க? இதை என்ன சொல்லுவாங்க? முற்றும் மோனை. அதாவது மோனைங்கிறது 7 வகை இருக்குது. 7வது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதில் பாருங்கள் மொத்தம் 4 சீரு வருதா? 4ஐயும் நம்ம யோசிச்சுக்கலாம். சரி, இப்போ கீழ்காய் வை மோனைங்கிறது 1 4ங்கிறது பொதுவாக வந்துடும். கீழ் அப்படிங்கிற நமக்கு இங்கே 2 மட்டும் போட்டுக்கோங்க. சரியாதா? புரியுதா? அதாவது 1 2 3. சரியா? கீழ் கதுவாய்ங்கில 2 வரும். மேற்கதுவாய் அப்படிங்கிற என்ன வரும்? 3 வரும். சரியா? ஆனால் 1 4ங்கிறது 2க்கும் பொதுவாக வரும். சரியா? அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இங்கே பாருங்கள் 1 3 4 1வது சீரு 3வது சீரு 4வது சீரு. சரியா? இதே மாதிரி தான் எதுகையில் இருக்கும். ஆனால் எதுகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து ஒன்றி வரும். இணை எதுகைன்னா 1 2. சரியா? இணைங்கிறது எத்தனை? இணைனாலே 1 2 இருந்தாலே இணைன்னு நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் யோசிச்சுக்கிடணும். 1, 2. சரியா? அடுத்து பாருங்கள் பொழிப்பு எதுகை. இதில் இணை மோனையில் என்ன பார்த்தோமோ அதே தான். பொழிப்பு மோனையில் என்ன பார்த்தோமோ அதான் பொழிப்பு எதுகை. 1 3 தான். ஆனால் 2வது எழுத்து. சரியா? 2வது எழுத்து ஒன்றி வருவது என்னது? பொழிப்பு எதுகைன்னு. பொழிப்புங்கிறது நமக்கு ஒரு பொழிப்புனாலே பொழிப்புன்னா எப்படி வச்சுக்கணும்னு பாருங்கள். 3வது அதாவது ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு யவுத்தில் வச்சுக்கலாம். அதாவது எப்படினாலும் நாங்கள் இந்த 3 நம்பரை வச்சுக்கோங்க. இணைக்கு அடுத்து 1 2னா இணை, 1 3னா பொழிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒருவுங்கிறது 1 4 அப்படியே வரிசையாக தான் வருது. சரியா? 1 4 ஒருவுங்கிறது வச்சுக்கலாம். கூளைங்கிறது வரிசையாக 1 2 3. மேற்கதுவாய்ங்கிறது 1 4ங்கிறது பொதுவாக வரும். 3வது மட்டும் என்னது மேல் அப்படின்னாலே 3 வரும். கீழ்கதுவாய்னா 2 வந்துடும். சரியா? யோசிச்சுக்கலாமா? முற்று எதுகைங்கிறது மொத்தமாக 1 2 3 4 மொத்தம் 4 சீர்களிலும் வருது தான் என்னது? முற்று எதுகை. இதை எப்படியாச்சும் வச்சுக்கோங்க. இது நம்ம டிஎன்பிசியில் அடிக்கொருக்கா கேட்கக்கூடிய வினாக்கள். இந்த எதுகை மோனை. எதுகைன்னா நமக்கு தெரியும், ஆனால் இத்தனை வகைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? இதை நல்லா தெரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க.